ஆத்தாடி லீவா கேட்ட உடனே கிடைச்சத பேக் பண்ணிக்கு அடிச்சு பிடிச்சி கிளம்பிடுவோம் ஊருக்கு. போற வழியே இப்படி இருக்குன்னா எங்க ஊரு எப்படி இருக்கும்? சொர்க்கங்க எங்க ஊரு. மழை பெஞ்சா ஒரு அழகு, பெய்யலனா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்பதாங்க அது ரொம்ப அழகா இருக்கும். இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பேசி முடிச்சிடுறேன். இயற்கையை ரொம்ப பிடிக்குங்க. அதை விட அந்த ஜீவராசிகள், உயர் பதவியில இருக்கிற அதிகாரிகளை காவல் காக்க 2 பேர் போவாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்களோட டயர்னஸ் கூட கொஞ்சம் முகத்துல தெரியும். ஆனா இந்த பசங்க இருக்காங்க பாருங்க, இவங்க டயர்னஸ்ன்றத முகத்துல பார்க்கவே முடியாதுங்க. பசின்னு வந்துட்டா வீட்டுல இருக்கிற தாய்மார்கள்ட்ட தான் வந்து சாப்பாடு கேட்பாங்க. ஆனா அந்த பாசத்தை காட்டுற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள்ட்ட தான் இருக்கும். என்னங்க நான் சொல்றது கரெக்டா? அடிச்சா எழுந்து ஓடுவோம் தானே. இங்க பாருங்க, அடிக்க அடிக்க இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. குழந்தைங்க கல்லை கொண்டு எரிஞ்சா நாய் கடிக்க வருது, கம்பு எடுத்து அடிச்சா நாய்ங்க துரத்தி வருது, நன்றியுள்ள நாய்கிட்ட பாசம் காட்டுனா காலடியிலேயே கிடக்கும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு?